நெல்லை மாவட்ட பஞ்சாயத்து கூட்டம் நடைபெற்றது. இதில் நெல்லை மாவட்ட பஞ்சாயத்துக்குட்பட்ட வார்டுகளில் 7 கோடியில் அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படுகிறது. மாவட்டத்தில் 11 பஞ்சாயத்துகளுக்கான குடிநீர் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் விரைவில் துவக்கி வைக்கிறார். கூட்டத்தில் பஞ்சாயத்து தலைவர் ஜெகதீஷ் தலைமை வகித்து பேசும்போது, நெல்லை மாவட்ட பஞ்சாயத்து வார்டுகளில் குடிநீர், ரோடு, கழிப்பறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேற்கொள்ள 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்பணிகள் விரைவில் தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாவட்ட பஞ்சாயத்து வார்டுகளில் 15வது நிதிக்குழுமம் மூலம் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. மாவட்டத்தில் கூடங்குளம், இடிந்தகரை, கூத்தங்குழி, திருவம்பலாபுரம், இடையன்குடி, ஆனைக்குடி, உவரி, கரைசுத்து உவரி, குட்டம், நவலடி உள்ளிட்ட 11 கிராம பஞ்சாயத்து வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் 95% நிறைவு பெற்றுள்ளது. விரைவில் இந்த திட்டத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார். வரும் பருவமழை காலத்திற்கு முன்பாக மாவட்ட பஞ்சாயத்து வார்டுகளில் அனைத்து அடிப்படை பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். இதில் மாவட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவர் செல்வலட்சுமி அமிடேட்டாப் முன்னிலை வகித்தார். இதில் மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர்கள் கனகராஜ், மகேஷ், தனித்தங்கம், அருண் தபசு, சாலமோன், பாஸ்கர், லிங்கசாந்தி, சத்யவாணி, முத்து, ஜான், சுபா, கிருஷ்ணவேணி உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.